வாசலில் இந்த மாதிரி தான் மனுஷன் செட்டிங் இருக்குன்ட்டு டிஎன்ஏ ஒரு 7 சப்தகன்னிகள் பேசியிருப்பேன். அதுதான் செட்டிங். அது இந்த மனதை எதில் போடலான்னு போட்டு விடுவோம், அவ்வளோதான். மனசுக்கு டிஎன்ஏக்கும் சம்மந்தம் இல்லை. என் பண்ண கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி உடல் கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் போன ஜென்மத்தில் ரொம்ப பாவி மோசமானவன்னு வச்சுக்கேன், 25 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து சாகிற மாதிரியான உடம்பு கொடுப்பான். புரியுதா? இல்லை கேன்சர் வர டிஎன்ஏ இருக்கும்ல, அந்த உடம்புல என்ன போடுவான். அவ்வளோதான். ஸோ வாசல் ஸ்டாண்டர்டு, டிஎன்ஏலாம் ஸ்டாண்டர்டு. அதில் வந்தவர் அதுக்கேற்ற மாதிரியான ஆள். நீங்கள் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஎன்ஏ தியானம் டிஎன்ஏலாம் வந்து தெரிஞ்சு இப்போது ஏன்னா புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா அது பேரில் ஒன்று சொல்லி அது பண்ணுறது. அதான் ஓக்கல் காலெலாம் மாற்ற போகிறேன், குரங்கெல்லாம் பேச போகுது நீங்கிறானே. கேட்டிங்களா இல்லையா அந்த வீடியோவை? ஒன்று தெரியுமா, நோயே கிடையாதுன்னா நீங்கள் மனுஷனே கிடையாது, பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் அது எப்படி லாஸ் ஆகும்? வேறு வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. நோய் இல்லை கூட நீங்களே நோய் சொல்லுவீங்களே, மூக்கு கொஞ்சம் நீட்டாகணும், காது கொஞ்சம், அடுத்த ஸ்டெப்பு இது கர்மம். நீங்கள் நிம்மதியாக போகிறதே கிடையாது. உங்களுக்கு தலைவலி வைத்திய வலி தான் நல்லா இருக்குண்ணா சார், உயரமாகணும், எலும்பு கொஞ்சம் கட் பண்ணி நடுவில் கொஞ்சம் பிளாஸ்டிக் வச்சு உயரமாக்குங்க, அடுத்த ஸ்டெப் போயிடுவீங்க. என்ன கதையாகுது? எப்படி இருந்தாலும் நிறைவடையாத மனுஷன் எப்படி இருந்தாலும் பண்ணி தான் இருக்க போறீங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலும் அடுத்தது என்ன தான் நிறைவடைதல்ன்றது. ஒரு தென்னை வலை கட்டிட்டு அதில் வாழ்ந்துட்டு போயிட்டானே, அவனே நிறைவாக தான் இருந்துக்கிறான். புத்தர் ஞானத்தோடு வாழ்ந்துட்டு போயிடறான்னா அவருக்கு இந்த கருவியெல்லாம் இருந்ததா? எப்படி அப்போ நிறைவடை வந்தார்? கருவினால ஒருத்தர் நிறைவடை முடிகிறது இல்லை. புரிதல் தான் உனக்கு ஒரு ஆழ்ந்த புரிதல் தான் வேணும். புரிஞ்சிக்க போகிறது இல்லை. உங்களை ஏமாத்துறது டிஎன்ஏ இது அதுக்கு இதுன்னு உடனே நீங்கள் என்ன ஆவீங்க? எனக்கும் அந்த ஊசியை போடு, எனக்கு நோய் வராமல் இருக்கட்டும் போட்டுருவீங்க. போட்டால் சந்தோஷமாயிட்டீங்களா என்ன? இல்லை, அடுத்தது உள்ளேக்கிறேன், குள்ளமாகறேன், உயரமாகறேன், கலராக இல்லை கலராகிறேன், பல்லு சந்தா இதுன்னு கஷ்டப்பட்டுக்கிறேன். ஒன்று கூட நான் இல்லை பண்ணலாம். வேணா ஒன்றா தான் மண்ணுக்கு போகிறேன். நான் கடைசி வரைக்கும் எப்படி தாங்க செஞ்சுட்டு போகிறீங்க? ஹாஸ்பிட்டல் டாக்டர்லாம் வேறு வேலை செய்வாங்க. ஒரு 6 மாதத்துக்கு மூஞ்சி ஒரு மாதிரி, இன்னொரு 6 மாதத்துக்கு இன்னொரு மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க. இந்த மூஞ்சி ரொம்ப செழிப்பாயிடுச்சிங்க, மாற்றுங்க, பார்த்து போயிட்டு இது என்ன பண்ணுங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி. ஏன்னா உங்களுக்கு தான் நோய் வரலையா, அடுத்தது என்ன பண்ணுவீங்க? நோய் வந்து நோயை கூட இருப்பீங்க, நோய் இல்லைன்னா அடுத்தது என்ன? துணிமணியே இல்லாமல் வெறும் துண்டு மட்டுமே கட்டின்னு ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிறாங்க தானே, கரெக்டு தானே? இவ்வளோ துணிமணியெல்லாம் குத்தம் 3 துண்டு மட்டும் தான் கட்டின்னு வாழ்வன்றோம் உருவாகிறான் தானே. இப்போ அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு சொல்லுங்க, அது வர தர்மன் வர சொல்லி தெரிஞ்சுக்கிறானே. இல்லாமைனால ஒரே ஒரு 3 துண்டு போட்டு மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் தானே. இல்லாமைனால இல்லாமன்றது அப்போ இயலாமை தானே. இவ்வளோ மிஷினுங்க கம்பெனிகளாக இருக்கிற இதில் அந்த மில்லு கம்பெனியில் எதிர்ப்பு போய் நின்னா கூட போட்டுற மாட்டான். ஒரு துண்டை போலியா அம்மனமாங்கிறேன்னா யாரோ ரோட்டில் அம்மனமாக பார்த்தா நம்மளே என்ன பண்ணுவான்? போட்டு தானே வருவான். சும்மா ஒரு டோலுக்கு இதுன்னு என்ன பண்ணுவான்? நேச்சர் தானே இது. அப்புறமா என்ன எப்படி இருந்தாலும் நிறைவடைகிறவன் தான் நிறைவடைப்பான். கருவிகளோ டிஎன்ஏவோ அதுவோ ஒன்று என்ன பண்ணாது, திருப்தி பத்தாது. மருத்துவமோ டாக்டரோ ஒன்று என்ன பண்ண முடியாது, திருப்தி பற்ற முடியாது. வெளியேருந்து ஒரு மனுஷன் உங்களை திருப்தி பற்ற முடியாது. திருப்தியான ஒரு மனுஷன் வெளியேருந்து உங்களுக்கு சொல்கிற பேச்சுக்கு இது மாதிரி திருப்தி பற்றிடுவீங்க. நீங்கள் வீடியோ பார்த்தா டென்ஷன் ஆகிடுவீங்க ஃபஸ்ட்டு. ஆமாம், கூல் டவுன், கரெக்ட். முதல்ல என்னை எதிர்க்கு வந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக ஏற்றுப்பான். ஏன்னா ரொம்ப உசாராக பார்ப்பான். அடுத்தது அலர்ட் ஆரம்பம் ஆகிடுவான். இன்னும் என்னென்ன குறை சொல்லலான்ட்டு நம்ம சொல்ல முடியவே ஆகிடுது. 2 வாட்டி திட்டிப்பான் உள்ளவே. இன்னும் ஒன்று திட்டிட்டு நின்று விட்டான்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. திரும்ப போய் வீடியோ பார்க்கணும். ஒரு இயேசுநாதர் வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு டென்ஷன் ஆகி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 வாட்டி டென்ஷன், ஆஹா இதை விட ஒரு மனுஷன் பேச முடியாதுன்னு தோணும் உங்களுக்கு.